ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து அதை ஆரம்பித்து 1 இயர் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வந்து கொண்டாடுறதுக்காக இந்த வீடியோ ஒன்று போடுறேன். சரிங்களா? இந்த இந்த பதிவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வீடியோஸை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்து நான் அடிக்கடி வந்துட்டு யோசிப்பேன், நம்ம போடுற வீடியோஸ்லாம் கூட எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா எப்போதுமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நல்ல குவாலிட்டியாக உள்ள ஒரு வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய ரொம்ப நல்லா பேசுகிறவங்களா இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து ரொம்ப பிக்சரைசேஷன்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சு, இப்போ நானா இருந்தாலுமே அதை தானே ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இல்லையா? ரொம்ப அழகா காமிக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு யூடியூபர்ஸ், அந்த மாதிரியான யூடியூப்க்கு வந்து நிறைய வியூஸ் போகும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஆனா நான் எதுவுமே பண்றது கிடையாது, ஜஸ்ட் வந்து பேசதான் செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் செய்யறேன். ஆனா அதை கூட வந்து பார்த்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி என்னை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து அவங்களுடைய பொண்ணு மாதிரி, அவங்களுடைய அக்கா மாதிரி, அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்றப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து வீடியோஸ் போடலைன்னா கூட அக்கா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து அக்கா பார்த்து இருங்க, ஏதாச்சும் நாகரிகம் அற்றவர்கள் இவங்க பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லுவாங்க. அக்கா நீங்க வந்து இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அன்பு மகள்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அன்பு தங்கைன்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வந்துட்டு அன்பு அக்கா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் கேட்குறப்ப. நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்து நடந்த இந்த கசப்பான அனுபவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதை வந்து டைப் பண்ணி, இப்போ நானே ரொம்ப இது பண்ணுவேன், ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. அப்படி இருந்தாலும் டைப் பண்ணுறப்ப அந்த தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சில இடங்கள்ல மிஸ் ஆகிடும், அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் டைப் பண்ணி என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய பேர். அதுக்கெல்லாம் வந்து எனக்கு எப்படி வந்து அதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் வந்து பிரமிச்சு போயிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை கூட பண்ண முடியாமல் போயிருக்கேன். அதுக்காக தான் நான் ஹார்ட்டின் போட்டுருவேன். சரிங்களா? அது வந்து பண்ணக்கூடாது, அவங்கள நான் மதிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் டைப் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்கிறதுல, அதனாலதான் எல்லாருக்கும் வந்து காமனாவே நன்றி தெரிவிக்கிற மாதிரி போட்டுருவேன், இல்லைன்னா ஹாட்டின் வந்து போட்டுருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆண்கள் தாங்க. பெண்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய ஆண்கள் வந்து பெண்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள் போடுறவங்களை வந்து பாக்குறாங்க, அவங்கள வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி வந்து பேசுற பெண்கள், இந்த மாதிரி பேசுற பெண்களுடைய வீடியோஸையும் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து, ஈவன் வந்து யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்களா இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், நடுத்தர வயதினவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸை வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. நிறைய பேர் நம்மளே ஸ்கிப் பண்ணிலாம் பார்ப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நான் சொல்கிற விஷயங்களை வந்து ஆழ்ந்தெல்லாம் கவனிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி வந்து நன்றி சொல்கிறதுனே தெரில. நான் யூஸ்வலாவே வந்து ஏதாச்சும் ஒன்று வீட்ல எல்லாம் வந்து ஏதாச்சும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் சொல்லுவேன், எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, லண்டன்ல எல்லாம் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அபுதாபியில இருக்காங்க, துபாயில இருக்காங்க, ஈழத்துல இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க, யாருன்னு நினைச்சீங்க என்ன? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, பாருங்க எங்க படையெல்லாம் வந்துரும் பாத்துக்கங்க, எங்க சப்ஸ்கிரைபர்லாம் வந்துருவாங்க, யார்கிட்ட அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப கொஞ்சம் ஓவராவே சீன் போடுவேன்னு வச்சுக்கோங்களேன்.
வேற வழி இல்ல. என்ன பண்றது? கொஞ்சம் நம்மளே வந்து இது பண்ணிக்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் நம்பி தான் அந்த சீன வேற ரொம்ப கிரியேட் பண்ணி சொல்லுவேன். யாராச்சும் வீட்ல ஏதாச்சும் வந்து இது பண்ணாங்கன்னா, யார்கிட்ட? என்னைய நீங்க வந்து எதிர்த்து பாருங்க. பாருங்க. எங்க அண்ணன், எங்க தம்பி, எனக்கு அப்பா மாரியா இருக்கவங்கலாம் எல்லாரும் உலகளாவிய எனக்கு எவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்க விடுவேன் பாத்துக்கோங்க. அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் எல்லாரையும் சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப சீன் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் பண்றதுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தது யாருன்னா நீங்க எல்லாரும் தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு பெண்கள் வந்து பேசினாவே வந்து தப்பா சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப வந்து அவங்கள வந்து அசிங்கமா பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் என்ன சொல்றது, இவங்க வந்து இவ்வளவு வாய் பேசுறாங்கப்பா இந்த பொண்ணு, அப்ப இவங்க வாழ்க்கையில எப்படி இருந்திருப்பாங்க, அந்த மாதிரியா வந்து டிஸ்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த சமுதாயத்துல இருக்காங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சொன்னதில்லை. இன்னும் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து ரொம்ப சேஃபா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் பேசினா கூட எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கும் சில இதெல்லாம் பாக்குறப்ப. நம்ம எங்கேயோ இருக்கோம். நான் யாரையுமே நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய அன்புக்கும் அவங்களுடைய ஆதரவுக்கும் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நானு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு பேசுறப்ப நிறைய வந்து இருக்கும் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப வீட்டுல கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க பண்ணாங்க. அப்ப நான் வந்து ஒரு டைலாக் அடிப்பேன். இப்ப என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நாளைக்கே நான் வந்து செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய கொள்ளு பேத்தியெல்லாம் வந்து பாரு, என் பாட்டி வந்து கொள்ளு பாட்டி பேசியிருக்கு பத்தியா யூடியூப்ல அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் செத்தாலும் வந்து மோட்சம் கிடைக்கும் வந்துட்டேன் அப்ப அப்படின்னு பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்லி நிறைய பேர் வந்து அப்படியெல்லாம் சமாதானப்படுத்தி வீடியோ போடுவேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணுவேன். நிறையவே ஃபன் பண்ணுவேன். இதுல வந்து இந்த மாதிரியான ஃபன். அப்புறம் நிறைய பேர் நிறைய டைம் வந்து எனக்கு ரொம்ப லாங் கேப் ஆயிடும் வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நிறைய டைம் வந்து நவகிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டைம் வந்து அந்த 9-12 மாசத்துல ஒவ்வொரு நவகிரகங்களும் நம்ம எனக்குன்னே வந்து சோதனை கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா? திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடும், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப கூட வந்து என்ன சொல்றது, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலதான் வந்து வேற போற ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தது. அப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தது. அதுலயும் உயிர் பொழைச்சு ஜஸ்ட் எஸ்கேப்டு ஃப்ரம் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற லெவலுக்கு ஈஸ்வரன் அருளால உயிர் பொழைச்சு வந்தாச்சு. சரிங்களா? பாத்துக்கங்க. அப்படி இருந்தும் எல்லாரும் யூடியூப் போட்டு எல்லாரையும் வந்து இப்படிலாம் கொடுமைப்படுத்தணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் போட முடியல. அப்புறம் வந்து வேலை பார்க்கணும், அப்புறம் சட்டி முட்டியெல்லாம் விளக்கணும், சமைக்கணும். இது இல்லாம வந்து நம்மளே வந்து வீடியோஸ் பார்த்து அதுல கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் அப்லோட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தூங்கிலாம் விட்டுருவேன். சரியா? அந்த மாதிரிலாம் இருந்தாலும் எனக்கே தெரியாது. இப்ப கூட லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, என்னோட சிஸ்டர் தான், என்ன இவ்வளவு குட்டியா தெரியற, இங்க பாரு என்ன ஒண்ணுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஓகே இவ்வளவு விஷயம் இருக்கு போல. ஐயோ, நான் வாட்டுக்கு அப்லோட் பண்றேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நான் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்றோம், ஷேர் பண்றோம். இப்ப எப்படி மக்கள் வந்து என்ன வந்து அவங்களுடைய வீட்டுல ஒரு ஆளா நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி நானும் மக்கள்ல எல்லாரையும் வந்து அந்த மாதிரி நினைச்சுதான் வீடியோ போடுறேன். இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ்ல எனக்கு அடிக்கடி தோணும், என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் பரவாயில்ல, நான் நிறைய டைம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். என்னப்பா 10 பேர் தான் வீடியோ போடுறாங்க. கடலம்மா மாநாடு பாத்தீங்கன்னா வாயெல்லாம் ரொம்ப புண்ணா இருந்தது, பயங்கரமா மவுத் அல்சரா. அதோட கூட நான் வந்து பேசுறேன். எங்க வீட்டுல கூட எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, பேசாம இருக்க வேண்டியதானே, வாய் புண்ணோட நீ வீடியோ போடணுமா அப்படின்லாம் கூட கேட்டுருக்காங்க. பயங்கரமா இருந்தது மவுத் அல்சர். ஆனா அப்பெல்லாம் வந்து 100 பேர் 120 பேர் தான் பார்த்திருந்தாங்களா. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகுற மாதிரி இருக்கும்.
பட் வந்து அப்போ வந்து நான் நிறைய டைம் சொல்லுவேன், நம்ம வீடியோவே பார்க்க கூடாதுப்பா அப்படிலாம் சொல்லுவோம். ஆஃபீஸ்லாம் போறப்ப வந்து சொல்லுவோம். அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க, மேடம் அப்பெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அந்த 1654 பேர்ல 10 பேராச்சும் உங்க வீடியோ பாக்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தாங்க நினைச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். நான் என்ன நினைக்கிறேனோ நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நிறைய அந்நியன்லாம் படத்துலதான் பார்த்திருப்பீங்க இல்லையா, நான் வந்து ஒரு எனக்குள்ள தோணும், நம்ம வந்து ஒரு லேடி அந்நியன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்றேன். இது இப்ப யூடியூப் போடுற மூலமா நான் நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன், வாலண்டியராகவே தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ரொம்பலாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அந்த தெரிந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தாங்க இந்த விஷயத்த வந்து பண்றேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து வந்து இந்த நியூஸ் சேனல்ல பேசணும், இந்த பட்டிமன்றங்கள்ல பேசணும், இதெல்லாம் வந்து இருந்திருக்கும், ஆசை இருந்திருக்கு. ஆனா எனக்கு அது என்னமோ வந்து கோவிலுக்கு எல்லாம் போறப்ப ஏதாச்சும் மைக்க தூக்கிட்டு ஏதாச்சும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அப்ப கூட சரி நமக்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். சரின்னு சொல்லிட்டு நான் வேற கொஞ்சம் எப்போதுமே வந்து ஷார்ட்டா இருப்பேனா. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், ரொம்ப ஒல்லியா இருக்கேன், ரொம்ப நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து என்ன டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தேவாங்கு மாதிரி இருக்க அப்படிலாம் வந்து சொல்லி ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இல்லையோ, நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கும் போல, இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆளா இருக்கோமோ அப்படிலாம் எனக்கு தோணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. எப்போதுமே வந்து எந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்த முடியாது, நம்மள எந்த சமுதாயத்துல வந்து தாழ்த்தி பேசுறாங்களோ அந்த மக்கள் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் வைராக்கியம், அதுதான் முன்னேற்றம், அதுதான் ரிவெஞ்ச் அப்படின்னு நான் எப்போதுமே அதுதான் நினைப்பேன். சரியா, அதுதான் ரிவெஞ்ச். மத்தவங்களை பழி வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சியில தான் இருக்கணும். அடுத்தவங்களை வந்து கெட்டது செஞ்சு பழி வாங்கணும் கிடையாது, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சுப்பேன் நானு. இவங்க யாரு நமக்கு மைக்கு கொடுக்குற, இவங்கெல்லாம் என்ன நம்மளை பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட எல்லாம் நம்மளோட இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், நம்மளுடைய விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கிடைச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு இடம் தான் வந்து யூடியூப் சேனல். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், 1 இயருக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன் நிறைய பேர் வந்து இறந்துருவேன் சொன்னாங்க. அப்போ வந்து சாக போறோம்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம யூடியூப் போட்டு செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். ஏற்கனவே அதை நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. அதனால என்ன சொல்றது, அப்படியெல்லாம் வந்து இருந்தது. இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து முக்கியமா வந்து யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்ப என்ன மாதிரியா இருக்கட்டும், எத்தனையோ திறமையான ஆட்களுடைய திறமைகளை வந்து கொண்டு வந்தது வந்து யூடியூப் சேனல் தான். யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருடைய திறமைகள் வந்து ஒளிஞ்சு போயிருக்கும், மறைந்து போயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏர்னிங், இப்ப எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, எத்தனையோ பேருடைய வருமானங்கள்லாம் இல்லாம இருந்திருக்கும். நிறைய எல்லா இடங்கள்லயும் தப்பு கரெக்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க, நல்ல விஷயமும் இருக்கும், சில விஷயம் எல்லா இடத்துலயும் கெட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து பயன் அடைந்திருக்காங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதான். அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு சேனல்ல போய் சன் நியூஸா இருக்கட்டும், சன் டிவியா இருக்கட்டும், விஜய் டிவியா இருக்கட்டும், இதுல போய் தான் நம்மளுடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்லையா நிலைமை. இப்ப வந்து நம்மளே ஒரு சேனல் ஓனர். ஓகே, நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம், நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் தான். யூடியூப்புங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா இன்னைக்கு நிறைய நிறைய பேர் எங்கெங்கயோ இருக்க மூளை முடுக்கு குக்கிராமம் இங்க இருக்கவங்களுடைய திறமைகளை வெளியிலேயே வந்திருக்காது. அதுக்கு முதலாக ரொம்ப ரொம்ப முக்கியமா யூடியூப் சேனல், யூடியூப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா, நானும் வந்து ஒரு யூடியூப் சேனலோடைய ஓனர் அப்படிங்கிற இதுல வந்து ஓனர் தான் நினைக்கிறேன். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன், தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. நானு 1655 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சரியா, வாட்ச் ஹவர்ஸ் கூட 1665
3,500 தான் இருக்கு. 4,000 கூட இன்னும் தொடலைங்க. சரியா? இருந்தாலும் வந்து யூடியூப் சேனல் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இல்லை, நிறைய பேருடைய திறமைகள் வெளிப்பட்டிருக்காது. அதுக்காக யூடியூப் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, சிவபெருமானுக்கு நன்றி, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி. நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறேன். ஒரு பொண்ணா இருந்து, ஒரு குக்கிராமத்துல பிறந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு சுதந்திரம் கொடுத்து கள்ளிப்பால்லாம் கொடுத்து நான் சின்ன வயசுல இருக்கப்போ கொல்ல சொல்லியிருக்காங்களா? ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம என்ன இந்த அளவுக்கு சுதந்திரமா கொடுத்து, அவங்க கொடுத்த சுதந்திரத்தை கரெக்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். சரிங்களா? அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மக்களே. இனிமேலும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து என்னுடைய நன்றியெல்லாம் நீங்க ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.